செர்ரியை பழி தீர்த்த அபூர்வா. செர்ரியை ரொம்ப நாளாக டார்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க அபூர்வா. அது இன்றைக்கி லில்லி மூலமாக நிறைவேறிடுச்சு. லில்லியை வச்சு செர்ரி பிஹேவியர் சரியில்லைன்னு அவர் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி அவர் அரெஸ்ட் பண்ண வச்சுட்டாங்க. நான் எந்த தப்பும் பண்ணலைன்னு செர்ரி சூர்யா கிட்ட கெஞ்சி கேட்க லில்லி வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு செர்ரி. ஃப்ரெண்ட்லியாக தானே உங்க கூட பழகினேன், நீ ஏன் என்னை தப்பான மாதிரி போர்ட்ரே பண்ணி காமிக்கிற அப்படின்னு சொல்ல எதுவுமே சொல்லாமல் லில்லி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்புறம் தான் உண்மையெல்லாம் தெரியுது. அபூர்வா நட்சத்திராவையும் சித்தியையும் ரூமுக்குள்ளே கூப்பிட உள்ளே பார்த்தா ஏற்கனவே லில்லி இருக்காங்க. சபாஷ் லில்லி, நான் சொன்ன மாதிரியே கொஞ்சம் கூட தப்பு இல்லாமல் சிங்கிள் டேக்கில் ஓகே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல லில்லி கண்ணீரோடு நிற்கிறாங்க. நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, நீங்கள் சொன்னதை நான் செஞ்சுட்டேங்கிறதுக்காக அதெல்லாம் சரியாயிடாது. எனக்கு செர்ரி நல்ல ஃப்ரெண்டாக தான் இருந்தான், அவன் ரொம்ப நல்லவன். நானே அவன்கிட்ட போய் வழியை போய் பேசினா கூட அவன் என்ன சொன்னான் தெரியுமா நட்சத்திரா, இந்த செர்ரிக்கு ஒய்ஃப்னு அது நட்சத்திரா மட்டும்தான், அவளை தாண்டி வேறு யாருக்கும் என் மனசில் இடமே இல்லை அப்படின்னு சொன்னவன் அந்த செர்ரி. அவனை போய் இப்படி பண்ண வச்சிட்டிங்களே அப்படின்னு கேட்க அபூர்வா அப்படியே வெள்ளி பார்வை பார்க்குறாங்க. எதுக்கு இவ்வளோ நடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, என்னை நம்பினவனை நானே ஏமாற்றிட்டேன் அப்படின்னு லில்லி சொல்ல மருதானை சித்தி சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்குமா தப்புன்னு தெரிஞ்சு நடிக்க வந்த அப்படின்னு சொல்ல உடனே நட்சத்திரா சொல்கிறாங்க, வேறு எதுக்கு, காசுக்காக தான் அப்படின்னு சொல்ல லில்லிக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. காசா? என்கிட்ட இல்லாத காசா? அமெரிக்காவில் எங்களுக்கும் காரு பங்களா எல்லாம் இருக்குது, எனக்கு காசு தேவையில்லை, எனக்கு தேவை எங்கள் அப்பா அப்படின்னு சொல்ல அப்போ தான் மருதாணி சித்திக்கு உரைக்குது. ஏதோ பண்ணிட்டாங்க நம்ம அபூர்வா அப்படின்னு. என்னது, உங்கள் அப்பா சந்தோஷ்க்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க உடனே அபூர்வா முறைக்கிறாங்க. என்னம்மா சந்தோஷம் என்ன பண்ண அப்படின்னு கேட்குறாங்க சித்தி. ஒன்றும் இல்லை, சின்ன கிட்னாப் தான், நீ அமைதியாயிரு அப்படின்னு சித்தி அதட்டுறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் சொன்ன மாதிரி நான் செஞ்சுட்டேன், எங்கள் அப்பாவை அனுப்பிச்சி விட்ருங்க, நாங்கள் யூஎஸ்கே போயிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க லில்லி. இது நீ என்ன சாதாரண கேம்னு நினச்சியா? இட்ஸ் மை பிளான், மாஸ்டர் பிளான் அப்படின்னு அபூர்வா சொல்ல மருதாணி சித்தி டென்ஷன் ஆகிறாங்க. அந்த செர்ரிங்கிறவனுக்கு நான் சரியான பாடம் புகட்டுவேன், அவனை ஜெயிலுக்கு அனுப்புவேன், அதுதான் இந்த பிளானோட ஃபைனல் அப்படின்னு சொல்கிறாங்க அபூர்வா. அது வரைக்கும் உங்கள் அப்பா என் கஸ்டடியில் தான் இருக்கணும், நீ அமெரிக்காவுக்கு எஸ்கேப் ஆகணும்னு நினச்ச உங்கள் அப்பாவுக்கு இந்தியாவிலே சமாதி கட்டிடுவேன் அப்படின்னு சொல்ல லில்லி இப்படி வசமாக மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நினச்சி அழுறாங்க. இப்போ யார் வந்து செர்ரியை காப்பாற்ற போகிறாங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.